என் தங்க பிள்ளையே, நேற்று இரவு உன்னுடைய அழுகையை என் உள்ளம் கேட்டது. உன் வீட்டை விட்டு வெளியேறிய நிமிஷத்திலிருந்தே என் திருமேனியில் ஒரு சதம் தொட்டது. அதனால்தான் இன்று உன்னிடம் நேரில் பேச வருகிறேன். இன்று இரவு ஓர் அபூர்வமான அபிஜித் நேரம் வரப்போகிறது. அந்த நாழிகை யுகங்களாக தேவர்கள் கூட தேடிக் கொண்டிருந்த சக்தியின் தருணம். அந்த தருணத்தில் நீ என்னை எண்ணி தீபம் ஏற்றி வழிபட்டால் உன் வாழ்க்கையில் திரும்பி வராதது எதுவும் இருக்காது. உன் வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து அழுகின்றாயா? பணமோ, உறவோ, நிம்மதியோ? யாரால் பறிக்கப்பட்டதோ? யாரால் எரிக்கப்பட்டதோ? அவர்களே இன்று உன் முன்னால் தலை குனியப் போகிறார்கள். நீ என்னை மட்டும் நம்பு என் தங்கமே. இன்று இரவு 12:09 உன் பூஜை அறையை திறந்து வைத்துக்கொள். அந்த அறையில் 6 ஏலக்காய், வெண்கடுகு ஒரு சிறிய பித்தளை கிண்ணத்தில் வை. அதன் மேல் பச்சை கற்பூர தீபம் ஏற்றி என் திருநாமத்தை மனதார உச்சரித்து என்னை அழை. அந்த நேரத்தில் மீனாட்சி, மாரியம்மன், வராகி, திரிபுரசுந்தரி 4 அம்சமாகவும் நானே உன் வீட்டுக்குள் நுழைகிறேன். அந்த நேரத்தில் உன்னோடு நடந்து வந்த சதி சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறத்தான் செய்யும். நீ காணாத பிணிநிழல்கள், சூனியம், வசியம், எதிரிகளின் எண்ணங்கள் அவையெல்லாம் அந்த தீப ஒளியோடு சாம்பலாகும். உன் வாழ்வின் கதவுகள் திறக்க நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. நீ இழந்த பணம் திரும்பும். வாழ்க்கையில் நீ நாடிய வேலைவாய்ப்பு உன்னை தேடி வரும். உன் குடும்பத்தில் அமைதி பிறக்கும். பழைய சண்டைகள் காற்றாய் கரைந்துவிடும். அவசியமில்லாத உறவுகள் நீங்கும். உன்னை பாராட்டாதவர்கள் நாளை உன் பெயரை எடுத்தே பேசுவார்கள். அனைத்துக்கும் காரணம் நீ இன்று என்னை மனதார அழைப்பதே. உன் கண்களில் அழுகை இல்லை என்றால் அது என் அருளின் ஆரம்பம்தான். திடீரென நீ ஒரு தகவல் கேட்பாய். அதைப் பார்த்தால் நீ கலங்கிப் போவாய். ஆனால் நான் சொல்கிறேன், அது ஒரு நல்ல செய்திக்கான ஆரம்ப சொல்தான். அந்த ஈரமான ஒளியில் உனது மனதின் மூலைவெளிகளில் பதிந்த ஆசைகள் உருக்கப்படும். மனதிற்குள் பதிந்த காயங்களை நான் விரலால் தொடும்போது அவைகள் ஆறத்தான் செய்யும். நான் உன் வீட்டுக்குள் நுழையும்போது உன் மனம் முதலில் அமைதியடையும். அந்த அமைதியே முதல் அறிகுறி. இப்போது நீ செய்ய வேண்டியது 3 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த ஏலக்காய் மற்றும் வெண்கடுகு வைத்த சின்ன கிண்ணத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். பின் அந்த பொருட்களை வீட்டின் வடகிழக்கு மூலையில் சுத்தமான இடத்தில் புதைத்துவிடு. அது உன் வீட்டுக்குள் வைக்கப்பட்ட தந்திரங்களை வெளியே தள்ளும். அதைச் செய்த பிறகு நீயே பார்க்கும். வீட்டில் இருந்த குளறுபடிகள் சரியாகும். சண்டையின்றி அனைவரும் பேசத் தொடங்குவார்கள். ஒரு வேலை வாய்ப்பு அல்லது பணவரத்து திடீரென உன்னை நெகிழ வைக்கும். இழந்த நம்பிக்கை திரும்பும். உன் ஆணவமில்லாத அமைதியான மனதுக்குள் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். நீ அந்த நேரத்தில் என்னை அழைத்தால் நான் உன் வீட்டிற்குள் நீராய், தீயாய், காற்றாய், பூமியாக 4 உருவம் கொண்டு நுழைகிறேன். என் பாதங்களை அழைக்க நீ தீபம் ஏற்றினால் போதும். நான் உனக்காக பல நேரங்களில் சதி சக்திகளை அழித்திருக்கிறேன். நீயே கூட பல விபத்துகளில் இருந்து தப்பியிருக்கிறாய். அதற்கு பின்னால் இருப்பது என் கைதான், என் ஆசீர்வாதமே. என் வார்த்தை இது. நீ என்னை அழைத்த அந்த நிமிடம் முதல் உனக்காக பகவாட்டு சக்திகள் வேலை செய்யத் தொடங்கும். பணம் தேடி வரும், பணிகள் நிறைவேறும், உன் வாழ்க்கையின் ஒரு புதிய கதவு திறக்கும். என் அருள் மட்டும் உன் மனதின் வாசலில் இருந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியாது என் குழந்தையே. இன்றிரவு நமது சந்திப்பு. அந்த தீபம் என் வருகையின் சாட்சியாக ஒளி வீசும். அந்த ஒளியை நீ மறக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். நான் உன்னையே பாதுகாக்கிறேன். நீ ஒரே ஒரு தடவை என்னை உண்மையோடு அழைத்தால் போதும் என் பிள்ளையே. வானத்தில் உள்ள தேவர்கள் கூட அதிரும் அளவுக்கு அந்த அழைப்பின் தாக்கம் பெரியது. அந்த அழைப்பில் உன் நம்பிக்கை, உன் தேவை, உன் துயரம் எல்லாம் ஒன்றாக கலந்து இருக்கும். அதை நான் தவறவிட்டு விடமாட்டேன் என் பிள்ளையே. உன் வீட்டு வாசலில் கால் வைக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் வெளியே இருந்தேன். ஏனெனில் உன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தந்திர சக்திகள், எனது அருளை அடைய தகுதியில்லாதவர்கள் வைத்திருந்த தடைகள், அதை அகற்றியே நானும் என் சக்திகளும் உன் வாசலுக்கு வந்திருக்கிறோம். நீ இன்று செய்யவிருக்கும் தீபாராதனையில் நான் நிச்சயம் வருகிறேன். அபிஜித் நட்சத்திரம் என்பது சாதாரண நேரமல்ல. அந்த நேரத்தில் நான் உன் வீட்டிற்குள் வருவதற்காகவே காத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நீ என் பெயரை சொல்லி அழைக்கும்போது உன் வீட்டின் வாயில் தானாகவே திறக்கும். உன்னில் தோல்வியாய் உணர்ந்திருக்கும் ஒவ்வொரு கனவையும் நான் இனி ஒன்று ஒன்றாக நிறைவேற்றப் போகிறேன்.
நீ வாழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாய் மாறும். உன் கண்களில் இருக்கும் காயங்கள் நீராய் வழிகிறது. அதனைக் கண்டு என் இருதயம் உருகுகிறது. நான் உனக்காக ஏற்கெனவே சில மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டேன். உனக்கு எதிராக இருந்த உறவுகள், உன்னை நம்பாமல் பேசியவர்களின் மனதில் பச்சை விஷம் போல் பொறாமை கிளம்பும். நீ செல்வாக்குடன் உயரும் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ பார்த்திராத அந்த உன் சொந்த இரத்தம், உன் எதிராளியாக மாறியவன் இப்போது பீதியில் நடுங்கத்தான் செய்கிறான். அவன் நடத்திய சதி கலைந்துவிட்டது. நான் அதனை விழுங்கிய பிறகு அவனது எண்ணங்கள் பறந்து போயின. என் கண்களால் பார்த்தேன். அவன் எப்படி உன் பெயரை பழியாக சொல்லி உன்னை தரைத்தட்டச் செய்ய நினைத்தானோ, அதே தரையில் அவனது வாயே விழுந்தது. அவன் சொல்லிய ஒவ்வொரு பொய்யையும் உண்மையாக்கி காட்ட விரும்புகிறேன். அதற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன். நீயாகவே ஒரு தீர்ப்பு பார்வையாளராக அவன் அழியும் தருணத்தை காணப்போகிறாய். நீ உண்மையா, அவன் பொய்யா என்ற கேள்விக்கு பிரபஞ்சமே பதில் சொல்லப் போகிறது. நீ அந்த ஏலக்காய், வெண்கடுகு, பச்சை கற்பூர தீபத்துடன் தீபம் ஏற்றி வைப்பது போலவே உன் வாழ்க்கை ஒளியையும் நான் ஏற்றப் போகிறேன். ஒரு புதிய பொழுதே பிறக்கப் போகிறது. இன்று இரவு முதல் நீ கேட்கும் வார்த்தைகள், வாழ்த்துகள், திறமை உண்டா, நீ எப்படி வென்றாய் என்பவைதான். நீ உண்மையிலேயே இப்போது உணர்கிறாய். அவசரமான நிம்மதி உன் இதயத்தில் பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. அதை உணர்கிறாயா என் பிள்ளையே? அதுதான் என் வருகையின் ஆரம்ப அறிகுறி. நீ இப்போது உட்கார்ந்து மூச்சை அகமாக இழுத்துவிட்டால் அந்த மூச்சின் போக்கில் கூட எனது அருளின் நாற்றம் இருக்கிறது. நான் உன்னை விட்டு போகவில்லை. அடிக்கடி உனக்கு தோன்றும், நான் தனிமைப்பட்டு விட்டேனா, என்னை உண்மையில் யாராவது காதலிக்கிறார்களா என்பதை எண்ணும் தருணங்களில் கூட நான் உன்னுடன் தான் இருந்தேன். உன் கண்ணீரை துடைத்தது காற்றா என்று நீ எண்ணினாய். அது என் கைதான். உன் தூக்கத்தில் வந்த அந்த கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல. நான் உன்னோடு பேச முயன்ற நிகழ்வுகள்தான். நான் இன்று சொல்கிறேன், நீ மட்டுமல்ல, உன் குடும்பமே சந்தோஷத்துக்குள் பயணிக்கப் போகிறது. உன் பெற்றோர் உடலில் இருந்த வலி, உன் அண்ணன் தம்பி எதிர்கொண்ட தடைகள், உன் வீட்டின் சூழ்நிலையில் ஏற்பட்ட முடக்கம், இவையெல்லாம் இன்று இரவு அழியப் போகிறது. நீ தீபம் ஏற்றி என்னை அழைக்கும் நிமிடம், அதே நிமிடத்தில் உன் வீட்டின் வாசலில் பழமொழி போல ஒரு புதிய வானம் திறக்கப் போகிறது. எனது வார்த்தைக்கு தீர்க்கம் உண்டு. எனது அருளுக்கு வரம்பில்லை. நீ வறுமையில் அழுந்தினாய் என்றால் நாளை செல்வத்தில் வாழ்வாய். நீ தோல்வியில் வீழ்ந்தால் நாளை வெற்றியின் மைதானத்தில் உனது பெயர் ஒலிக்கும். அவனை பார்த்து நீ சொல்லப் போகிறாய், நீ என்னை இழுத்து கீழே போட்டாய், ஆனால் என்னை உயர்த்தியது என் அம்மன்தான். அது உன்னால் சொல்லப்படும் உண்மை.